சாந்தி தாமம் ஆத்மாவின் பரந்தாமம். வாருங்கள் சென்றிடுவோம் புது உலகம் காண. அலையாய் வரும் ஒளியில் அமைதி பேரமைதி, அதுவே நம் வீடு. கோபத்தின் எரிமலைகள் வெடித்திடும் நரகம் இது. சாந்தியின் குளிரலைகள் பரவிடும் உலகம் அது. இந்த உலகத்தில் நாம் எதை அடைந்தோம், அந்த உலகத்தை நாமும் மறந்தோம். இந்த உலகத்தில் நாம் எதை அடைந்தோம், அந்த உலகத்தை நாமும் மறந்தோம். மீண்டும் செல்வோம் நம் உலகம், ஆத்மா என்பதின் நிஜ உலகம். அலையாய் வரும் ஒளியில் அமைதி பேரமைதி, அதுவே நம் வீடு. நாலாபுறங்களிலும் துன்பத்தின் அலைகள் மிகும். கலியுக கடைசீது போகத்தை வென்றிடுவோம். ஒரு சுகமான உலகம் நமக்கு இருக்கும் போது கவலைகள் எதற்கு? ஒரு சுகமான உலகம் நமக்கு இருக்கும் போது கவலைகள் எதற்கு? ஆயத்தமாகுங்கள் வீடு செல்ல, இதுவே இறுதி நேரம் செல்ல. அலையாய் வரும் ஒளியில் அமைதி பேரமைதி, அதுவே நம் வீடு. சத்தம் இல்லா ஏகாந்தம், அதனுள்ளே ஒரு சாந்தம், அதுதானே சாந்தி தாமம் ஆத்மாவின் பரந்தாமம். வாருங்கள் சென்றிடுவோம் புது உலகம் காண. அலையாய் வரும் ஒளியில் அமைதி பேரமைதி, அதுவே நம் வீடு. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை பாபா மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில்.
காணும் மானும் காணும் பொருளும் மறையும் உன் அன்பு மட்டும் மாறாதே, உன் கருணை மட்டும் மாறாதே. உன் திருஷ்டி பட்டதும் நான் தூய்மையாகிறேன், நான் புனிதமாகிறேன். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தே அந்த வார்த்தை பாபா மேரா பாபா, பாபா மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தே அந்த வார்த்தை பாபா மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். உலக வாழ்க்கை வாழ ஞான செல்வம் வேண்டும், உன் ஸ்நேகம் என்னை இனிமையாக்குதே. ஓம் சாந்தி சாந்தி, ஓம் சாந்தி शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति
जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? இன்று பாபா அமைதிங்கிற குணத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அமைதிங்கிற குணத்தை எப்படி நம்ம கடைப்பிடிக்கணும், எவ்வளோ அமைதிக்கு மகத்துவம் இருக்கிறது என்பதை பற்றி பாபா இன்னைக்கு முரளியில் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கிறாங்க. மீட்டே பச்சே, शांति का गुण सबसे बड़ा गुण है, इसलिए शांति से बोलो, அசாந்தி ஃபேலானா பந்த் கரோ. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, அமைதி என்ற குணம் அனைத்தையும் விட மிக பெரிய குணம். ஆகையால் அமைதியாக பேசுங்கள், அசாந்தியை பரப்புவதை நிறுத்திவிடுங்கள். प्रश्न, संगम पर बाबा से बच्चों को कौन सा वर्षा मिलता है? गुणवान बच्चों की निशानियाँ क्या होगी? கேள்வி, சங்கம் யுகத்தில் பாபாவிடமிருந்து எப்பேற்பட்ட ஆஸ்திகள் கிடைக்கின்றது? குணவான் குழந்தைகளினுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? பாபாட்டந்து நமக்கு எப்பேற்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது? குணவான் குழந்தைகள், குணம் நிறைந்த குழந்தைகளின் அடையாளம் என்ன? उत्तर, पहला वर्षा मिलता है ज्ञान का, दूसरा शांति का, तीसरा गुणों का. गुणवान बच्चे सदा खुशी में रहेंगे. பாபா சொல்கிறாங்க, முதல் ஆஸ்தி கிடைக்கின்றது ஞானம், இரண்டாவது சாந்தி, மூன்றாவது குணங்கள். இப்போ பாபாட்டந்து கிடைக்கக்கூடிய ஆஸ்தி ஞானம், சாந்தி, குணம். குணம் நிறைந்த குழந்தைகள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. किसी का अवगुण नहीं देखेंगे, किसकी कंप्लेंट नहीं करेंगे, जिसमें अवगुण है उनका संग भी नहीं करेंगे. யாருடைய அவகுணங்களையும் வேண்டாத தீய குணங்களையும் பார்க்க மாட்டார்கள், யாரையும் குறை சொல்ல மாட்டார்கள். யாருக்குள் கெட்ட குணங்கள் இருக்கின்றது, தீய குணங்கள் இருக்கின்றதோ அவர்கள் தொடர்பில் கூட செல்ல மாட்டார்கள். யாரு? குணம் நிறைந்த குழந்தைகள். कोई ने कुछ कहा तो सुना अनसुना कर अपने मस्त में रहेंगे. யாராவது ஏதாவது சொல்லிட்டாலும் கூட அதை கேட்டும் கேட்காமல் இருந்து தன்னுடைய போதையில் தான் இருப்பாங்க குணம் நிறைந்த குழந்தைகள். ஓம் சாந்தி. रूहानी बाप बैठ रूहानी बच्चों को समझाते हैं, एक तो तुमको बाप से ज्ञान का वर्षा मिल रहा है, बाबा से भी गुण उठाना है और फिर इन चित्रों से भी गुण उठाना है. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஒன்று, நமக்கு பாபா கிட்டேருந்து ஞானத்தினுடைய ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கின்றது. பாபாவிடமிருந்தும் நாம் குணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாபாட்டந்து நம்ம நிறைய குணங்களை எடுத்து கடைபிடிக்கணும். மற்றும் இந்த லக்ஷ்மி நாராயணன் அவங்கள பார்த்து கூட நாம் குணங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாப்கோ கஹா ஜாத்தா ஹை शांति का सागर, तो शांति भी धारण करनी चाहिए. शांति के लिए बाबा समझाते हैं, एक दो से शांति से बोलो, ये गुण उठाया जाता है. பாபா தான் சொல்லப்படுது அமைதி கடல் என்று. அப்போ அமைதியையும் நமக்குள் நாம் கடைபிடிக்க வேண்டும். அமைதிக்காக பாபா என்னெல்லாம் புரிய வச்சிருக்கிறார் பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும் பொழுது அமைதியாக பேசுங்க. அமைதி என்ற குணத்தையும் நாம் பாபா கிட்டேருந்து எடுத்து கடைப்பிடிக்கணும். ज्ञान का गुण उठा ही रहे हैं, ये नॉलेज पढ़नी है, ये नॉलेज सिर्फ ये विचित्र बाबा ही पढ़ाते हैं. ஞானம் என்ற குணத்தை நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். பாபா நமக்கு டெய்லி முரளி சொல்கிறாங்க, நம்ம டெய்லி ஞானத்தை கேட்குறோம். அதன் கூடவே பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறார்? அமைதியையும் கடைப்பிடிங்க. பாபா அமைதி கடலாக இருக்கிறார். பாபா சொல்கிறார், ஞானத்தை நம்ம கேட்கணும், படிக்கணும். ஏன்னா இந்த ஞானம் விசித்திரமாக இருக்கக்கூடிய சரீரமற்ற பாபா மூலமாகத்தான் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. யார் படிக்கிறது இந்த ஞானத்தை? விசித்திர ஆத்மாயே படுத்தேன்.
சித்திரமற்ற விசித்திரமான ஆத்மாக்களாகிய நாம தான் இந்த ஞானத்தை படிச்சிட்ருக்குறோம். ஏஹை ஹி யஹாं की नई खूबी जिसको और कोई जानते नहीं. ஸ்ரீ கிருஷ்ண ஜெய்சா தேவி குண் பி தாரன் கர்னே ஹே. பாபா சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஒரு புதுமையான விசேஷ தன்மை எது? விசித்திரமான பாபா விசித்திரமான ஆத்மாக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இதான் இந்த ஞானத்தினுடைய ஒரு புதுமை சிறப்பு தன்மை. ஆனால் இது யாருக்குமே தெரியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் பாருங்க எவ்வளோ தெய்வீ குணம் நிறைந்தவர். கிருஷ்ணரை போன்று தெய்வீக குணத்தையும் கடைபிடிக்கணும். बाबा ने समझाया है, मैं शांति का सागर हूँ तो शांति स्थापना यहाँ करनी है, அசாந்தி கதம் ஹோனி ஹே. பாபா புரிய வச்சிருக்கிறார், நான் சாந்தியின் கடலாக இருக்கின்றேன். இப்போ அமைதி கடலாகிய பாபா அந்த அமைதியை இங்கே தான் இப்போ இந்த உலகத்தில் தான் ஸ்தாபனை செய்யணும். अशांति अழிய வேண்டும். अपने चलन को देखना है, कहाँ तक हम शांति में रखते हैं. बहुत पुरुष लोग होते हैं जो शांति पसंद करते हैं. பாபா சொல்கிறாங்க, தன்னுடைய நடத்தைகளை செயல்முறைகளை பார்க்கணும். நான் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறேன், எந்த அளவுக்கு என்னால் அமைதியாக இருக்க முடியுது. நிறைய பிரதர்ஸ் கூட அமைதியை விரும்புகிறாங்களாம். समझते हैं कि शांत रहना अच्छा है. शांति का गुण भी बहुत भारी है, परंतु शांति कैसे स्थापन होगी, शांति का अर्थ क्या है, ये भारतवासी बच्चे नहीं जानते. ஆனால் அமைதி எப்படி ஸ்தாபனை ஆகிறது நினைக்கிறாங்க. அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அமைதிங்கிற குணத்திற்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. ஆனால் அந்த அமைதி எப்படி ஸ்தாபனை ஆகும், அமைதினா என்ன அர்த்தம் என்பது கூட பாரதவாசிகள் தெரிஞ்சுக்கல. ஆனால் நிறைய பேர் அமைதியை விரும்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. भारतवासियों के लिए ही कहेंगे, बाबा आते भी भारत में ही हैं. तुम समझते हो बराबर अंतन में भी शांत जरूर होनी चाहिए. ऐसे नहीं कोई अशांत करे तो खुद को भी अशांत करना है. பாபா வந்திருப்பதை பாரத தேசத்திற்கு தான் வந்திருக்கிறார். இப்போ நம்ம புரிஞ்சிட்ருக்கிறோம், நமக்குள் கண்டிப்பாக அமைதி இருக்க வேண்டும். நாம் அமைதியாக இருக்க வேண்டும். அதற்காக அவங்க அசாந்தியானாங்க, என்கிட்ட மற்றவங்களும் அசாந்தியானாங்க, அதனாலும் நான் அசாந்தியாக வேண்டியதாயிடுச்சு. நானும் சத்தம் போட்டுட்டேன், மற்றவங்க சத்தம் போட்டாங்க அதனால நானும் சத்தம் போட்டுட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நஹி அசாந்த் கோனா ஏபி அவகுண் ஹே. பாபா சொல்கிறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அசாந்தியாக ஆகுவது கூட ஒரு கெட்ட குணம்தான். சத்தம் போடுறது கூட ஒரு கெட்ட குணம்தான். அவகுண்கோ நிக்கால்னா ஹே. இந்த கெட்ட குணங்கள், பாபா இன்னைக்கு தீய குணம் கெட்ட குணம்னு எதை சொல்கிறாரு, இப்போ சத்தத்தை போடுறது, அசாந்தியாகுவது. हर एक से गुण ग्रहण करना है, अवगुण तरफ देखना भी नहीं चाहिए. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் குணத்தை நாம் கிரகிக்கணும். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் குணங்களை கிரகிக்கணும். அவகுணங்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. யார்கிட்ட கெட்ட குணங்கள் இருக்குது அந்த குணத்தினை நம்ம பார்க்கவே கூடாது. பல் आवाज़ सुनते करते हो तो भी खुद शांत रहना चाहिए, क्योंकि बाबा और दादा दोनों शांत रखते हैं, कभी बिगड़ते नहीं. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் நிறைய சத்தங்களை கேட்கலாம், நிறைய சவுண்ட்ஸ் இருக்கலாம், ஆனாலும் கூட நீங்கள் அமைதியாகத்தான் இருக்கணும். பாபாவோட குழந்தைகள் அமைதி கடலினுடைய குழந்தைகள். எவ்வளோதான் நம்மளை சுற்றி சத்தம் சச்சரவுகள் குழப்பங்கள் அசாந்தி எவ்வளோ இருந்தாலும் நமக்கு நாமே என்ன புரிய வைக்கணும், பாபா இன்றைக்கி என்ன சொல்கிறார், நான் அமைதியாகத்தான் இருக்கணும். ஏனென்றால் நம்முடைய பாபாவும் தாதாவும் அமைதியாகத்தான் இருக்கிறாங்க. ஒருபோதும் அவங்க என்ன ஆனது கிடையாது, சண்டை சச்சரவுகளில் வந்தது கிடையாது, சத்தம் போட்டது கிடையாது. ஏ பிரம்மா பி சீக்காகனா. இப்போ பிரம்மா கூட பாருங்கள் சிவபாபாட்ட கற்றுக்கிட்டார். பாபா யஜ்யத்தினுடைய ஸ்தாபனைகளை எவ்வளோ குழப்பங்கள் எவ்வளோ எதிர்ப்புகள் எவ்வளோ சண்டை சச்சரவுகள் நிறைய பேர் பண்ணாங்க. ஆனால் பாபா எப்படி இருந்தார், அமைதியாக இருந்து தான் எல்லா விதமான குழப்பங்களுக்கும் தீர்வு பார்த்தாரு. இப்போ பிரம்மா பாபா கற்றுக்கிட்டார் இல்லையா, ஜித்தனா சாந்த் மே ரஹோ உத்தனா அச்சா ஹே. அப்போ எவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்க அந்த அளவுக்கு நல்லது.
शांति से ही ये कर सकते हैं, अशांति वाले याद नहीं कर सकते हैं। एक हर एक से गुण ग्रहण करना ही है. அமைதியாக இருந்தால் தான் நம்ம பாபாவை கூட நினைக்க முடியும். யார் அசாந்தியாக இருக்கக்கூடியவங்க அவங்களால பாபாவை நினைக்கவே முடியாது. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் குணங்களை தான் நாம் எடுத்துக்கணும், கெட்ட குணங்களை எடுத்துக்கக்கூடாது. மற்றவங்க சத்தம் போட்டாங்க, நானும் சத்தம் போட்டேன்னா அப்போ என்ன எடுத்துக்கிட்டோம்? கெட்ட குணங்களை தானே எடுத்துக்கிறோம். நான் பாபா சொல்கிறார், குணங்களை எடுத்துக்கணுமே தவிர அவகுணங்களை நாம் எடுத்துக்கிறக்கூடாது. तदात्रेय आदि की मिसाल भी यहाँ से लगते हैं. देवताओं जैसा गुणवान तो होती नहीं. एक ही विकार मूल है, उस पर तुम विजय पा रहे हो, पाते रखते हो. பாபா சொல்கிறாங்க, ததாத்திரேயர் கூட எடுத்துக்காட்டு காட்டியிருக்காங்களே பக்தி மார்க்கத்தில். 3 தேவர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு குழந்தையாக பிறப்பாங்க. அனுஷ்யா மாதாவுக்கு பிரம்மா விஷ்ணு சங்கரர். அவர் எப்படி இருந்தார்? சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு விஷயங்கள்லேருந்தும் விசேஷ தன்மை எடுத்துக்குவார். பஞ்ச தத்துவங்கள்லாம் அதுலேருந்து ஒரு விசேஷத்தன்மை, காற்றுலேருந்து ஒரு விசேஷத்தன்மை, பார்க்கக்கூடிய பறவைகள், விலங்குகள், மரம், செடி, கொடி எதை பார்த்தாலும் அதனுடைய சிறப்பு என்னவோ அதை எடுத்துக்குவாராம் ததாத்திரேயர். பாபா சொல்கிறாரு, இது கூட சாஸ்திரங்களை ஒரு எடுத்துக்காட்டாக காட்டியிருக்கிறாங்க. ஆனால் அது அந்த எடுத்துக்காட்டு யாருடையது? நம்முடையதான். இப்போ தேவதைகளை போல குணவான்கள் யாருமே கிடையாது. ஒரே ஒரு விகாரம், ரொம்ப முக்கியமான விகாரம். அந்த விகாரத்தின் மீது நாம் வெற்றி அடைஞ்சிட்ருக்குறோம், வெற்றி அடைஞ்சிருவோம். कर्मेंद्रियों पर विजय पानी है, अवगुणों को छोड़ देना है. கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி அடைய வேண்டும், கெட்ட குணங்களை விட்டுவிட வேண்டும். देखना भी नहीं, बोलना भी नहीं, जिसमें गुण है उनके पास ही जाना चाहिए. பாபா சொல்கிறாங்க, கெட்ட குணங்களை விட்டுடணும், பார்க்கக்கூடாது. கெட்ட குணங்களை பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. யார்கிட்ட நல்ல குணங்கள் இருக்குதோ, தெய்வீக குணங்கள் இருக்கோ, குணம் நிறைஞ்சவங்களா இருக்காங்களோ அவங்க தொடர்பில் தான் போகணும். ரஹ்னா பி பஹோத் மீட்டா சாந்தி ஹே. பாபா சொல்கிறாங்க, இருப்பது கூட எப்படி இருக்கணும்? ரொம்ப இனிமையானவங்களாக, அமைதியானவங்களாக இருக்கணும். थोड़ा ही बोलने से तुम सब कार्य कर सकते हो, सबसे गुण ग्रहण कर गुणवान बनना है. பாபா சொல்கிறாங்க, கொஞ்சம் பேசி கூட நீங்கள் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க முடியும். அனைவரிடமிருந்தும் குணங்களை எடுத்து தன்னை குணவானாக ஆக்கி கொள்ள வேண்டும். பாபா எத்தனை முறை சொல்லிட்டா இருப்பாருங்க. அதுவும் அமைதிங்கிற குணத்தை பற்றி எவ்வளோ சொல்லியிருக்கிறாரு. सयाने जो होते हैं वो शांत रहना पसंद करते हैं. कई भक्त लोग ज्ञानी से भी निर्मांचित होते हैं. बाबा तो अनुभवी है ना. பாபா சொல்கிறார், என்னுடைய சில செல்லமான நல்ல குழந்தைகள் இருக்கிறாங்க, அமைதியாக இருக்கிறதா விரும்புகிறாங்க. சில பக்தர்கள் இருக்காங்க, அப்படி ஞானியாக இருக்கக்கூடிய குழந்தைங்களை விட பக்தர்கள் ரொம்ப சாந்தியாக பணிவாக இருக்கிறாங்க. பாபா இந்த எல்லா விஷயத்துலையும் அனுபவியிலே சாக்கார பாபா. जिस लौकिक बाबा का बच्चा था वो टीचर था, बहुत निर्माण, शांत रखता था, कभी क्रोध में नहीं आता था. பாபா சொல்கிறாங்க, பிரம்மாவோட லௌகிக் அப்பா இருந்தாங்க இல்லையா, அவங்க டீச்சராக இருந்தார், ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்தார். பாபாவோட அப்பா, சாக்கார பாபாவுடைய அப்பா ரொம்ப பணிவாக இருப்பாராம், ரொம்ப சாந்தியாக இருப்பாராம், ஒருபோதும் யார்கிட்டையும் கோபப்பட்டதே கிடையாதான். பாபா எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறாங்க, जैसा साधु लोग होते हैं तो उनकी महिमा गी जाती हैं, भगवान से मिलने के लिए पुरुषार्थ करते रखते हैं ना. பாபா சொல்கிறாங்க, சாதுக்கள் கூட பாருங்கள், சாதுக்களினுடைய புகழ் ஏன் பாடப்படுது? அவங்க அமைதியாக இருப்பாங்க, யார்கிட்டே ரொம்ப பேச மாட்டாங்க, பணிவாக இருப்பாங்க, பகவானை சந்திக்கணுங்கிறதுக்கான முயற்சியை மட்டும் செய்துகிட்டே இருப்பாங்க. काशी हरिद्वार में जाकर रखते हैं, बच्चों को बहुत ही शांत और मीठा रहना चाहिए. பாபா சொல்கிறாங்க, சன்னியாசிகள் சிலர் அப்படி இருப்பாங்க, காசிக்கு போவாங்க, ஹரித்வார் போவாங்க, பகவானை சந்திக்கிறதுக்கான முயற்சியிலே இருப்பாங்க. இப்போ குழந்தைகள் கூட ரொம்ப இனிமையாக அமைதியாக இருக்க வேண்டும். यहाँ कोई अशांत रहते तो शांति फैलाने की निमित्त नहीं बन सकते हैं. अशांति वाले से बात भी नहीं करनी चाहिए, दूर रहना चाहिए. फ़र्क है ना.
பாபா சொல்கிறார், யாராவது பாபா குழந்தைகள் அசாந்தி ஆகக்கூடிய பழக்கம் இருக்குதுன்னா அவங்க சாந்தியை பரப்புவதற்கு நிமித்தமாக ஆக முடியாது. பாபா சொல்கிறார், அசாந்தி ஆகக்கூடியவங்ககிட்ட சத்தமாக போடக்கூடியவங்க, சத்தமாக பேசக்கூடியவங்க, குழப்பவாதியாக இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட பேசக்கூட கூடாதுன்னு சொல்கிறார் பாபா. கொஞ்சம் தூரத்தில் இருந்துக்குங்க. எதனால்? சத்தம் யாராவது போடுறாங்கன்னா அந்த பார்த்து பார்த்து என்ன ஆகிடும், நம்மளும் சத்தம் போட்டுருவோம். ஆனால் நாம் அமைதியை உருவாக்குவதற்கு நிமித்தமான ஆத்மாக்கள். ஃபரக் ஹேனா பாபா சொல்கிறாங்க, வித்தியாசம் இருக்கு இல்லையா? அமைதியாக இருக்கிறவங்களுக்கும் அசாந்தி ஆகிறவங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது. ஓ பஹுலே और वो हंस हैं, हंस सारा मोती झुकते रखते हैं, उड़ते बैठते चलते अपना ज्ञान को सिमरन करते रहो, सारा दिन बुद्धि में यही रहे, किसको कैसे समझाएं, बाबा का परिचय कैसे देवें. அன்னப்பறவை மற்றும் கொக்குகள் போல. அன்னப்பறவை முழு நாளுமே முத்துக்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நடந்தாலும் எழுந்தாலும் எந்த காரியத்தை செய்தாலும் ஞானத்தை சிந்தனை பண்ணிகிட்டே இருங்க. முழு நாளும் நம்முடைய புத்தியில் இருக்கணும். பாபா இவ்வளோ ஞான ரத்தினங்கள் கொடுக்குறாரு, இதை யாருக்கு எப்படி புரிய வைக்கிறது, பாபா பற்றிய அறிமுகத்தை எப்படி யாருக்கெல்லாம் போய் சொல்கிறது என்று சிந்தனை பண்ணிகிட்டே இருங்க. बाबा ने समझाया, जो भी बच्चे आते हैं उनसे फॉर्म भरवाया जाता है, सेंटर्स पर जब कोई कोर्स लेना चाहते हैं उनसे फॉर्म भराना है. பாபா புரிய வைக்கிறார். யாரெல்லாம் குழந்தைகள் சென்டருக்கு வராங்க அவங்கள்ட்ட ஃபார்ம்ஸ் ஃபில்லப் பண்ணி வாங்கணும். சென்டர்ஸ்க்கு யார் கோர்ஸ் எடுக்க விரும்பினாலும் சரி ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி வாங்கணும். யார் கோர்ஸ் கேட்குறதுக்காக வரலை அவங்கக்கிட்ட ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. फॉर्म भराया ही इसलिए जाता है कि मालूम पड़े इनमें क्या क्या है, क्या समझाना है, क्योंकि दुनिया में इन बातों में कोई समझते नहीं. பாபா சொல்கிறார், ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி வாங்கும் பொழுது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இவங்களுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன இவங்களுக்கு புரிய வைக்கணும், எந்த நிலையில் வந்திருக்கிறாங்க என்பதெல்லாம் புரிஞ்சுட்டு புரிய வைக்க முடியும். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடியவங்கள் இந்த விஷயங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்க. இப்போ நாம் வரக்கூடியவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி வாங்கணும். பாபா சாக்காரத்தில் இருந்தப்போ அந்த ஆரம்பத்தில் ஞானம் கோர்ஸ்லாம் கொடுக்க போகிறப்போ இந்த மாதிரி சிஸ்டத்தை பாபா வச்சுருந்தார். ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி வாங்கிட்டு அப்புறம் ஞானம் கொடுக்கணும். बाबा से कोई मिलते हैं तो भी फॉर्म भराना होता है, तो मालूम पड़े क्यों मिलते हैं. कोई भी आते हैं तो उनको हद और बेहद का बाबा का परिचय देना, क्योंकि तुमको बेहद के बाबा ने आकर अपना परिचय दिया है तो तुम औरों को परिचय देते हो. பாபா சொல்கிறாங்க, அப்போ யார் வந்தாலும் சரி அவங்கள்ட்ட எல்லைக்குட்பட்ட அப்பா யார், எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா யார் என்ற அறிமுகத்தை நாம் கொடுக்கணும். ஏன்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபாவினுடைய அறிமுகத்தை நம்ம கொடுக்குறோம். அவர் நமக்கு அறிமுகம் கொடுத்துருக்கிறார். அப்போது நாம் மற்ற ஆத்மாக்களுக்கு பாபாவை பற்றிய அறிமுகம் கொடுக்கணும். உன்கா நாம் ஹே ஷிவ், அவருடைய பேர் ஷிவ் பாபா. शिव परमात्माए नमः कहते हैं ना, कृष्ण को देवताए नमः कहेंगे. அவருடைய பேர் என்ன? ஷிவ் பாபா. ஷிவ் பரமாத்மாய நமகன்னு சொல்கிறோம் இல்லையா? கிருஷ்ண தேவதாய நமகன் தான் சொல்லப்படுது. இப்போ பாபா எதற்காக இந்த சிஸ்டம் வச்சுருந்தாருன்னா, இவங்களுக்கு பகவான் மேலே நம்பிக்கை இருக்குதா, பகவானை பற்றி என்ன கருத்தில் இருக்கிறாங்க ஏற்கனவே, அப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம சொல்லி புரிய வைக்கணும் என்பதற்காக பாபா ஆரம்ப காலத்தில் கோர்ஸ் கேட்க வர்றவங்கள்ட்ட ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி வாங்க வச்சுருந்தாரு. ஷிவ்க்கு கஹெங்கே ஷிவ் பரமாத்மாய நமஹ. बाबा कहते हैं, मुझे याद करो तो तुम्हारे पाप कट जाएं. मुक्ति जीवन मुक्ति का वर्षा पाने के लिए पवित्र आत्मा जरूर बनना पड़े. பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள், உங்களுடைய பாவங்கள் அழிஞ்சு போயிடும். முக்தி ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தியை அடைவதற்காக கண்டிப்பாக தூய்மையான ஆத்மாவாக ஆகணும். ஓ है ही पवित्र दुनिया जिसको सदो प्रधान दुनिया कहा जाता है. பாபா சொல்கிறார், அதுதான் தூய்மையான உலகம். அந்த தூய்மையான உலகத்தை தான் சதோ பிரதானமான உலகம் என்று சொல்லப்படுகின்றது. வஹா ஜானா ஹை தோ பாபா கஹத்தே ஹே முझे याद करो. இப்போ அந்த தூய்மையான உலகத்துக்கு போகணும் என்றால், செல்ல வேண்டும் என்றால் பாபா என்ன சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள். ஏ தோ பஹுத் சஹஜ் ஹே,
कोर्स में भी फॉर्म भराकर फिर तुम कोर्स देते हो। एक दिन भराओ, फिर समझाओ, फिर फॉर्म भराओ, तो मालूम पड़ेगा हमने उनको समझाया वो याद रहा वा नहीं। பாபா சொல்கிறாங்க, யார் கோர்ஸ் கேட்க வர்றாங்க அவங்கள்ட்ட ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி வாங்கணும், அதற்கப்புறம் ஞானம் கொடுக்கணும், ஞானம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி வாங்கணும். அப்போ தான் நம்ம சொன்னதை எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சிட்ருக்கிறாங்க என்பதை நாம் தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு நாம் புரிய வைக்க முடியும். हमारे समझाने पर कुछ विचार किया वा नहीं, ये फॉर्म सबके पास होना चाहिए. बाबा मुरली में डायरेक्शन देते हैं तो बड़े बड़े सेंटर्स को तो जट एक्ट में लाना चाहिए. பாபா சொல்கிறார், நம்ம எவ்வளோ புரிய வச்சோமோ அந்த விஷயத்தை பற்றி அவங்க ஏதாவது சிந்தனை பண்ணாங்களா இல்லையா என்பதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அடுத்தடுத்த நாள் வரும்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி வாங்குங்கன்னு சொல்லியிருக்கிறார் பாபா. இந்த ஃபார்ம்ஸ் எல்லா சென்டர்லேயும் இருக்கணும். பாபா முரளியில் டைரக்ஷன்ஸ் கொடுக்குறார். பெரிய பெரிய சென்டர்ஸில் உடனடியாக அதை அமல்படுத்தணும். ஃபார்ம் ரக்னா है नहीं तो मालूम कैसे पड़े, खुद भी फील करेंगे कल क्या लिखा था आज क्या लिखता हूँ, ஃபார்ம் तो बहुत ज़रूरी है. பாபா சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஃபார்ம் வைங்க, இல்லைன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? இங்கே அவங்க வர வர எழுதி வாங்கினீங்கன்னா தான் அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க, எழுதி கொடுக்குறவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. நேற்று நம்ம என்ன எழுதியிருந்தோம், இன்றைக்கி நாம் என்ன எழுதிட்டுருக்குறோம். அதனால் ஃபார்ம்ஸ் கண்டிப்பாக கட்டாயமானது. अलग अलग छपावें तो भी हर्जा नहीं, ये तो एक जहाँ छपाकर सब तरफ पेज देवें, ये है दूसरों का कल्याण करना. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தனித்தனியாக சென்டரில் பிரிண்ட் பண்ணாலும் ஒன்றும் விஷயம் கிடையாது. நீங்கள் தனித்தனியாகவும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், பரவாயில்லை. இல்லை ஒரு இடத்துல பிரிண்ட் பண்ணி எல்லா சென்டர்ஸ்க்கும் அனுப்பலாம், மற்றவங்களுக்கும் நன்மை பண்ணுங்க. தும் பச்சே யஹாं ஆயே ஹோ தேவி தேவதா बने, देवता अक्षर बहुत ऊंचा है, देवी गुण धारण करने वालों को देवता कहा जाता है. பாபா சொல்கிறாங்க, இங்கே நீங்கள் வந்திருக்கிறீங்க தேவி தேவதாவாக ஆகுவதற்காக. தேவதாங்கிற வார்த்தை பாருங்கள் எவ்வளோ உயர்ந்த வார்த்தை. தெய்வீக குணங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களைத்தான் தேவதா என்று சொல்லப்படுகின்றது. अभी तुम देवी गुण धारण कर रहे हो तो जहाँ प्रदर्शनी व म्यूज़ियम होते हैं वहाँ ये फॉर्म बहुत होना चाहिए. பாபா சொல்கிறார், நீங்கள் தெய்வீக குணங்களை கடைப்பிடிச்சிட்ருக்கிறீங்க. எங்கே மியூசியம் கண்காட்சிகள்லாம் வைக்கப்படுதோ அங்கேயெல்லாம் ஃபார்ம் கொடுத்து ஃபில்லப் பண்ண வைங்க. तो मालूम पड़े कैसा अवस्था है, समझ कर फिर समझाना पड़े. बच्चों को सदैव गुण का ही वर्णन करने हैं, अवगुण कभी नहीं. அப்போது உங்கள்கிட்ட ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி வாங்கும் பொழுது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அவங்க எவ்வளோ புரிஞ்சிட்ருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். பாபா சொல்கிறார், வரக்கூடியவங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுட்டு அப்புறம் புரிய வைங்க. அதற்காக தான் பாபா இந்த ஃபார்ம் சிஸ்டத்தை உருவாக்கி இருந்திருக்கிறாரு. குழந்தைகள் எப்பொழுதுமே குணங்களைத்தான் வர்ணனை பண்ணணும், அவகுணங்கள் தீய குணங்களை பற்றி நாம் பேசவே கூடாது. தும் குண்வான் பன்தே ஹோனா, நீங்கள் குணம் நிறைந்தவர்கள் தானே ஆகிட்டுருக்கீங்க. जिनमें बहुत गुण होंगे वो दूसरों को भी गुण फूंक सकेंगे, अवगुण वाले कभी गुण फूंक नहीं सकेंगे. बच्चे जानते हैं समय कोई बहुत नहीं रहा, पुरुषार्थ बहुत करना है. பாபா சொல்கிறார், யாருக்குள்ள நிறைய குணங்கள் இருக்குது, குணம் நிறைஞ்சவங்களாக இருக்காங்க, அவங்க மற்றவங்களுக்கும் குணத்தை பரப்ப முடியும். கெட்ட குணம் உடையவங்க ஒருபோதும் நல்ல குணத்தை மற்றவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க, கெட்ட குணங்களை தானே கொடுப்பாங்க. ஆனால் நல்ல குணம் நிறைந்த குழந்தைகள் நாம் மற்றவங்களுக்கு குணத்தை கொடுக்கணும். குழந்தைகள் நாம் தெரிஞ்சிட்ருக்குறோம், நேரம் இன்னும் ரொம்ப நாள் கிடையாது, ஆனால் நிறைய முயற்சி பண்ணணும். நேரம் குறைவாக இருக்கிறது, ஆனால் செய்ய வேண்டிய வேலைகள் முயற்சிகள் நிறைய இருக்கிறது. बाबा ने समझाया, तुम रोज़ मुसाफरी करते हो, यात्रा करते रखते हो, ये जो गायन है अतीन्द्रिय सुख गोप गोपियों से पूछो, ये पिछाड़ की बात है. பாபா புரிய வைக்கிறார், டெய்லி புரிய வைக்கிறார். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் டெய்லி பிரயாணம் பண்ணுறீங்க, யாத்திரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க,
அதாவது நினைவினுடைய யாத்திரை செய்கிறோம். எங்கே பிரயாணம் பண்ணுறோம், ட்ராவல் பண்ணுறோம், டெய்லி பரந்தாமத்துக்கு போயிட்டு வந்துட்டே தான் இருக்கிறோம். பாபா சொல்கிறாங்க அதீந்திரிய சுகத்தை பற்றி கோப கோபியர்கள்கிட்ட கேளுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அதீந்திரிய சுகம் அப்படிங்கிறதுங்கிறது லாஸ்ட் நேரத்திற்கான விஷயம். அபித்தோ நம்பர் வரஹே, இப்போ எல்லாருமே நம்பர் வராக இருக்கிறோம். कोई तो अंदर में खुशी के गीत गाते रखते हों, आहा परमपिता परमात्मा हमको मिला है, उनसे हम वर्षा लेते हैं. நம்ம உள்ளுக்குள்ள குஷியினுடைய பாடல் பாடிட்டே இருக்கோம். ஆஹா பரம்பிதா பரமாத்மா எங்களுக்கு கிடச்சிருக்கிறார், அவர்கிட்ட நாங்கள் ஆஸ்தியை அடைஞ்சிட்ருக்கிறோம். उनके पास कोई कंप्लेंट हो नहीं सकता, कोई कुछ नहीं कहा तो सुना अनसुना कर अपनी मस्ती में मस्त रहना चाहिए. பாபா கிட்ட எந்த விதமான குறைகளும் இருக்க முடியாது. நாம் அவர்கிட்டேருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்ருக்கிறோம். அவர் நம்மளை குறை சொல்கிறதும் கிடையாது. வேறு யாராவது ஏதாவது சொல்கிறாங்களா, கேட்டும் கேட்காமலும் விட்டுடுங்க. தன்னுடைய போதையில் மூழ்கி இருங்க. कोई भी बीमारी व दुख आदि है तो तुम सिर्फ याद में रहो. பாபா சொல்கிறாங்க ஏதாவது நோய் வந்துருச்சா, துக்கம் வந்துருச்சா, பரவாயில்ல, நீங்கள் பாபா நினைவில் இருங்க. हिसाब किताब अभी ही चुक्त करना है, फिर तो तुम एक ही जन्म फूल बनते हो. பாபா சொல்கிறார் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நோய் வந்தாலும் சரி, கணக்கு வழக்குகள் வந்தாலும் சரி, இப்போவே நம்ம முடிக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த 21 ஜென்மா ஃப்ரீ ஆகிடும். நோயெல்லாம் வராது, துக்கம் வராது, பிரச்சனைகள் வராது. அப்போ எல்லா கணக்கு வழக்குகளையும் நாம் முடிக்கணும். வஹா துக்கி கி பாத்தி நஹி ஹோகி, அங்கே துக்கத்திற்கான எந்த விஷயமும் கிடையாது. गाया जाता है खुशी जैसा खुराक नहीं, फिर चुस्ती आदि सब उड़ जाती हैं. इसमें तो ये है सच्ची खुशी, वो है झूठी. சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, குஷியை போன்ற உணவு வேறு எதுவுமே கிடையாது. எப்போ குஷி வந்துடுதோ அப்போது சோம்பேறித்தனம் எல்லாமே பறந்து போயிடும். இங்கே உண்மையான குஷிங்கிறது இதுதான். உண்மையான குஷி வந்துருச்சுன்னா சோம்பேறித்தனம், அலட்சியம், எல்லா மாயாவும் பறந்து போயிடணும். மற்றபடி உலகத்தில் இருக்கிறது பொய்யான குஷியாக இருக்கிறது. தன் மிலா ஜேவர் மிலா தோ குஷ் ஹோங்கே, பணம் கிடச்சிருச்சா, நகை கிடைக்குதா, உடனே குஷியாயிடுவாங்க. ஆனால் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். தும்கோ தோ அதா குஷிமே ரஹனா சாஹி. பாபா சொல்கிறார் குழந்தைகள் அளவிட முடியாத குஷியில் இருக்கணும். जानते हो हम एक ही जन्म के लिए सदा सुखी रहेंगे, इसी स्मृति में रहो हम क्या बनते हैं. பாபா சொல்கிறார் உங்களுக்கே தெரியும் இல்லையா, நாம் 21 ஜென்மத்திற்கு சதா குஷியாக இருப்போம். இந்த நினைவில் இருங்க, நான் என்னவாக ஆகிட்டுருக்கிறேன், நான் என்ன ஆகிட்டுருக்கேங்கிற நினைவில் இருந்துகிட்டே இருங்க. பாபா कहने से ही दुख दूर होना चाहिए, ये तो 21 जन्म की खुशी है. பாபான்னு சொன்னாலே அனைத்து துக்கங்களும் நம்மளை விட்டு போயிடணும். 21 ஜென்மத்திற்கான குஷியே இதுதான். பாபான்னு சொன்னாலே எல்லா துக்கங்களும் நம்மளை விட்டு போயிடணும். அபி பாக்கி தோடே தின் ஹே, இப்போ இன்னும் குறைவான நாள் தான் இருக்கிறது. हम जानते हैं अपने सुखदाम, फिर और कुछ भी याद न रहे. ये बाबा अपना अनुभव सुनाते हैं. कितने समाचार आते हैं, किटकिट चलती है, बाबा को कोई बात दुख थोड़ी होता है. सुना अच्छा ये बावी है. பாபா சொல்கிறாங்க லாஸ்ட் நேரத்தில் எந்த விஷயமும் நமக்கு ஞாபகம் வரவே கூடாது. இந்த பாபா கூட தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாராம். ஷாக்கார பாபா அவருடைய அனுபவத்தை சொல்கிறார். பாபாவுக்கு நிறைய செய்திகள் வரும், நிறைய குழப்பங்கள் நடந்தது, நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. ஆனால் பாபா எந்த விஷயத்தை பற்றியும் துக்கப்படவே இல்லை. பாபா கேட்டார், சரி ட்ராமா, நிச்சயிக்கப்பட்ட விதி அப்படின்னு பாபா கவலையற்ற நிலையில் இருந்துட்டாரு. ये तो कुछ भी नहीं, हमको कारून का गजाने वाले बनते हैं, अपने से बातें करने से ही खुशी होती है. பாபா சொல்கிறாங்க அவர் முன்னாடி எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் எவ்வளோ குழப்பங்கள் வந்தாலும் சரி, பாபா நினைப்பாராம் இது ட்ராமா, விதி, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு குபேரனுடைய கஜானா கிடச்சிருக்கு, அவ்வளோ பெரிய பொக்கிஷத்துக்கு நம்ம ராஜா ஆகிட்டுருக்குறோம். அப்படி பாபா தனக்கு தானே பேசி பேசி குஷியாக இருந்தார். बड़ा शांत में रखते हैं, उनका चेहरा भी बहुत खुशनुमा रहेगा. स्कॉलरशिप आदि मिलते तो चेहरा कितना हर्षित होता है.
பாபா சொல்கிறாங்க ரொம்ப சாந்தியாக அமைதியாக இருக்கணும். யார் அமைதியாக இருக்கிறாங்க அவங்களுடைய முகம் எப்பொழுதுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பாபா சொல்கிறார் ஸ்காலர்ஷிப்லாம் கிடச்சதுன்னா எப்படி அந்த ஸ்டூடெண்ட்டோட முகம் எப்படி இருக்கும்? ஆஹா, ஸ்காலர்ஷிப் கிடச்சிருச்சுன்னு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. तुम भी पुरुषार्थ कर रहे हो इन लक्ष्मी नारायण जैसा हर्षित मुख होने के लिए, इनमें ज्ञान तो नहीं. பாபா சொல்கிறார் நீங்கள் கூட முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இந்த லக்ஷ்மி நாராயண் போல மலர்ந்த முகமுடையவராக முயற்சி செய்துட்ருக்கிறீங்க. இதில் ஞானம் என்பதே கிடையாது. தும் தோ ஞான் பி ஹே தோ குஷி ரஹனா சாஹி. பாருங்க, லக்ஷ்மி நாராயண் கிட்ட ஞானமே இல்லை, ஆனால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ உங்ககிட்ட ஞானமும் இருக்குதுன்னா அப்போ அவங்கள விட நம்ம எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும். हर्षित बना भी होना चाहिए, इन देवताओं से भी तुम बहुत ऊंच हो. பாபா சொல்கிறார் மலர்ந்த முகமுடையவராக இருக்கணும். இந்த தேவதைகளை விட நீங்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள். ज्ञान सागर बाबा हमको कितना ऊंच ज्ञान देते हैं. अविनाशी ज्ञान रत्नों की लॉटरी मिल रही है, तो कितना खुश रहना चाहिए. இந்த தேவதைகளை விட உயர்ந்தவங்க நாம. ஞானக்கடல் பாபா நம்மை எவ்வளோ உயர்ந்த ஞானத்துக்கு கொடுத்துட்ருக்கிறாரு. எவ்வளோ உயர்ந்த ஞானம் பாபா நமக்கு கொடுக்குறார். அழிவற்ற ஞான ரத்தினங்களினுடைய லாட்ரி நமக்கு கிடச்சிட்டு இருக்கிறதுனா எவ்வளோ குஷியாக இருக்கணும். ये तुम्हारा जन्म हीरे जैसा गाया जाता है, नॉलेजफुल बाबा को ही कहा जाता है. இந்த உங்களுடைய இந்த பிறவியானது வைரத்தை போன்று உயர்ந்தது என்று புகழ் பாடப்பட்டிருக்கிறது. ஞான கடல் பாபா நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். பாபாவை தான் ஞான கடல்னு சொல்லப்படுதே தவிர தேவதைகளை சொல்வது கிடையாது. तुम ब्राह्मण ही नॉलेजफुल हो तो तुमको नॉलेज की खुशी रखती है. பிராமணர்களாகி நீங்கள் தான் ஞானம் நிறைஞ்சவங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஞானத்தினுடைய குஷி இருக்கணும். एक तो बाप मिलने की खुशी होती है, सिवाय तुम्हारे किसको खुशी हो नहीं सकते. பாபா கிடச்சிருக்கிறாருங்கிற ஒரு குஷி எவ்வளோ இருக்கணும்? ஏன்னா அந்த குஷி உங்களை தவிர வேற யாருக்குமே இருக்க முடியாது. भक्ति मार्ग में हट्टी सुख नहीं रखता. भक्ति मार्ग का आर्टिफिशियल अल्पकाल का सुख है. பக்தி மார்க்கத்தில் நிலையான உறுதியான சுகம் என்பது இருக்கவே முடியாது. பக்தி மார்க்கத்தினுடைய சுகம் என்பது ஆர்டிஃபிஷியல் செயற்கையான சுகமாக அல்ப காலத்திற்கானதாக இருக்கிறது. உன்கா நாம் तो है स्वर्ग सुख धाम हेवन, वहाँ अपार सुख है, यहाँ अपार दुख है. அந்த உலகத்தினுடைய பெயரே ஸ்வர்க்கம், சுகதாமம், ஹெவன் என்று சொல்லப்படுது. அங்கே அளவிட முடியாத சுகம். ஆனால் இங்கே கலியுகத்தில் அளவிட முடியாத துக்கம் இருக்கிறது. अभी बच्चों को मालूम पड़ता है रावण राज्य में हम कितना चीची बने हैं, आहिस्ते आहिस्ते नीचे उतरते आए हैं. ये है ही विष सागर. பாபா சொல்கிறார் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ராவண ராஜ்யத்தில் நாம் எந்த அளவுக்கு சீச்சியாக ஆகிட்டோம். மெதுவாக இறங்கி இறங்கி கீழே இறங்கும் கலையில் வந்தாச்சு. இப்போ இந்த உலகமே விஷக்கடலாக இருக்கின்றது. अब बाबा इस विष सागर से निकाल तुमको शीर सागर में ले जाते हैं. बच्चों को यहाँ मीठा बहुत लगता है, फिर भूल जाने से क्या अवस्था हो जाती है. பாபா இப்போ குழந்தைகளை விஷக்கடலிருந்து விடுபட வைத்து பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. இப்போ குழந்தைகளுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்கணும். பாபா எவ்வளோ நம்மை பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போகிறார் நினச்சி இனிமையாக ஆகணும். ஆனாலும் கூட குழந்தைகள் மறந்து போயிடுறோம். பாபா சொல்கிறார் மறந்து போகிற காரணத்தினால அந்த ஸ்திதி இருக்கிறது கிடையாது. இப்போ மறந்து போகிறனால என்ன நிலைக்கு உருவாயிடுறோம், என்ன ஸ்திதி ஆகிடுதுங்கிறத நீங்களே தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. பாபா எந்த அளவுக்கு நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட குஷியை அதிகப்படுத்திகிட்டே இருக்கிறாரு. இஸ் ஞான் அமிர்துக்காகி காயன் ஹே, ஞான் அமிர்துக்கா கிளாஸ் பீத்தே ரஹ்னா. பாபா சொல்கிறாங்க ஞான அமிர்தத்திற்கான புகழ் பாடப்பட்டிருக்கிறது. ஞான அமிர்தத்தை நாம் பருகிட்டே இருக்கணும். यहाँ तुमको बहुत अच्छा नशा चढ़ता है, फिर बाहर जाने से नशा कम हो जाता है.
பாபா சொல்கிறார், குழந்தைகளுக்கு இங்கே நல்ல நஷா இருக்குது. ஏன்னா ஞான அமிர்தம்ங்கிறத கிளாஸாக என்ன பண்ணுறோம், குடிச்சிட்டே இருக்கோம் முரளி கேட்கும்போது. இப்போ முரளி கேட்கும் போதெல்லாம் பாபா அப்படி சொல்லியிருக்கிறார், சாந்தியாக இருக்க சொல்லியிருக்கிறார், பகவான் கிடச்சிருக்கிறாருன்னு குஷியில் இருக்க சொல்லியிருக்கிறாருன்னு எல்லா நஷாவும் வருது. ஆனால் வெளியில் போனோன்னே என்ன ஆகிடுது, அந்த ஞானத்தினுடைய அந்த ஆன்மீக போதை எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடுது. बाबा खुद फील करते हैं, यहाँ बच्चों को अच्छी फीलिंग आती है। हम अपने घर जाते हैं, हम बाबा की श्रीमत पर राजधानी स्थापन कर रहे हैं. பாபா சொல்கிறாங்க, பாபா தானே ஃபீல் பண்ணுறார், குழந்தைகள் எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க. குழந்தைங்களும் நாம் நல்லா ஃபீல் பண்ண தான் செய்கிறோம். பாபா ஞானத்தை கேட்டு நல்ல ஃபீலிங்கில் வந்துடுறோம். நாம் நம்முடைய வீட்டுக்கு போகிறோம், பாபாவுனுடைய ஸ்ரீமத் படி நடந்து ராஜ்ய ஸ்தாபனை நாம் செய்துட்ருக்குறோம். நாம் தான் மிகப்பெரிய போர் வீரர்கள். ये सब बुद्धि में नॉलेज है, जिसने तुम इतना पद पाते हो, पढ़ाते देखो कौन है बेहद का बाबा, एकदम बतला देते हैं. எல்லா ஞானமும் நம்முடைய புத்தியில் இருக்குது. இந்த ஞானத்தால் தான் நாம் எவ்வளோ உயர்ந்த பதவி அடைகின்றோம். கற்றுக் கொடுக்குறவரையும் பாருங்க, எப்பேற்பட்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா ஒரு செகண்டில் என்ன பண்ணிடுறாரு, குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடுத்து மாற்றத்தை கொண்டு வந்துடுறார். तो बच्चों को दिल में कितनी न खुशी होनी चाहिए, ये भी दिल में आना चाहिए, फिर औरों को भी खुशी देवें. பாபா சொல்கிறாங்க, இப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா கற்றுக் கொடுக்குறார், எப்பேற்பட்டவர் கற்றுக் கொடுக்குறாருன்னு உங்களுடைய உள்ளத்தில் எவ்வளோ குஷி வரணும். உள்ளத்தில் வரணும் குஷி, அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கூட கொடுக்கணும். रावण का है श्राप और बाप का है वर्षा मिलता है, रावण के श्राप से तुम कितनी दुखी अशांति बने हैं. பாபா சொல்கிறாங்க, ராவணனுடந்து ஸ்ராபம் தான் கிடைக்கிறது, ஆனால் பாபாட்டந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. ராவணனுடைய ஸ்ராபத்தால் தான் நாம் ரொம்ப துக்கி ஆயிட்டோம், அசாந்தி ஆயிட்டோம். बहुत गोपी हैं जिनकी दिल होती है सर्विस करें, परंतु कलश माताओं को मिलता है, शक्ति दल है ना. वंदे मातरम गाया जाता है, साथ में वंदे पितारम तो है ही है, परंतु नाम माताओं का है. பாபாஸ்ல நிறைய சகோதரர்கள், பிரதர்ஸ், கோபர்கள் கூட உள்ளத்தில் வருதான், நம்ம அப்படி சேவா பண்ணும், இப்படி சேவா பண்ணணும்னு. பாபா சொல்கிறார், ஆனால் கலசம் மாதாஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சக்திகளுக்குன்னு ஒரு பவர் சக்தி இருக்குது இல்லையா. வந்தே மாதரம் என்று புகழ் பாடப்பட்டிருக்கிறது. வந்தே மாதரம் அப்படின்னா அதன் கூடவே வந்தே பித்தாரம் தான், அதாவது மாதாஸ்க்கு கலசத்தை கொடுத்தாலும் கூட சகோதரர்களும் சேவை செய்யலாம். ஆனால் பேர் யாரோட பேர் இருக்குது, பிரம்மா குமாரிகள். இங்கே பெண்கள் மூலமாகத்தான் பாபா ஞானத்தை கொடுத்துட்ருக்கிறாரு. பாபா சொல்கிறாங்க, பெஹலே லக்ஷ்மி ஃபிர் நாராயண், पहले सीता फिर पीछे राम. சொல்லும்போது எப்படி சொல்கிறோம், லக்ஷ்மி நாராயணன் சீதாராம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது முதல்ல மாதாஸ் பெண்கள் தான். यहाँ पहले मेल का नाम फिर स्त्री का लिखते हैं, ये भी खेल है ना. பாபா சொல்கிறாங்க, ஆனால் கலியுகத்தில் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பிரதர்ஸ் பேர் தான், அப்புறம் தான் பெண்களை வந்து சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, இது கூட ஒரு விளையாட்டு தான். பாபா समझाते तो सब कुछ है, பக்தி மார்க்க ராஸ்பி சம்ஜாத்தே ஹிம். பாபா புரிய வைக்கிறார், எல்லாத்தையும் பாபா புரிய வைக்கிறாரு. பக்தி மார்க்கத்தினுடைய ரகசியங்களையும் பற்றியும் பாபா புரிய வைக்கிறார். பக்தியில் என்னென்ன நடக்கிறது எல்லாமே பாபா புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. जब तक ज्ञान है तो पता थोड़ी ही पड़ता है, अभी तुम सबका कैरेक्टर सुधारता है. ஞானம் எப்போ வரைக்கும் ஞானம் இல்லையோ அப்போ வரைக்கும் நமக்கு என்ன தெரியும், பக்தியினுடைய ரகசியங்கள் என்ன, நம்ம என்னென்ன செய்தோம் எதுவுமே தெரியாது. இப்போ ஞானம் கிடச்சிருக்கிறது. பாபா சொல்கிறாங்க, எல்லாருமே தன்னுடைய கேரக்டர்ஸ், பழக்க வழக்கங்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். எப்பேற்பட்டதாக ஆக்கணும், தெய்வீக கேரக்டர்ஸை உருவாக்கணும். அதான் சீர்திருத்தம். வெறுமனே திருத்திக்கிறது மட்டும் இல்லை, உயர்ந்த ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வரணும். நல்ல பழக்க வழக்கங்களை தெய்வீகமான பழக்க வழக்கமாக ஆக்கணும். 5 विकारों से आसुरी कैरेक्टर हो जाता है, कितनी चेंज होती हैं. 5 விகாரங்களால் அசுர பழக்க வழக்கம் என்பது உருவாயிடுது. அப்போ பாருங்க, விகாரமான அசுர கேரக்டர்லேருந்து தெய்வீகமான கேரக்டர்ஸாக மாற்றணும்.
तो चेंज आना चाहिए ना. அப்போ மாற்றங்களை கொண்டு வரணும் தான் இல்லையா. शरीर छूट जाए फिर थोड़ी चेंज हो सकेगी. நம்ம ஆத்மா சரீரத்தை விட்டதுக்கு அப்புறம்லாம் அசுர பழக்கத்தை நான் தெய்வீகமாக மாற்றணும் அப்படிலாம் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஆத்மா இப்போ சங்கம் யுகத்தில் சரீரத்தில் இருக்கும் பொழுதே பாபாவோட ஞானத்தை கேட்டு யோகா செய்து தான் நமக்குள்ள கேரக்டர்ஸ் பழக்க வழக்கங்களை மாற்ற முடியும். बाप में ताकत है कितने में चेंज लाते हैं. பாபாக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ சக்தி இருக்கிறது. பாபா ஞானம் கேட்டு பாபா தன்னுடைய குழந்தைகளை எவ்வளோ மாற்றத்தை கொண்டு வந்துடுறாரு. எவ்வளோ சக்தி நிறைந்தவர் பாபா. कई बच्चे अपने अनुभव सुनाते हैं. हम बहुत कामी शराबी थे, हमारे में बड़ी चेंज हुई. अभी हम बहुत प्रेम से रखते हैं, प्रेम के आंसू भी आ जाते हैं. நிறைய குழந்தைகள் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. நான் பாபா குழந்தை ஆனதுக்கப்புறம் எவ்வளோ மாறிட்டேன். நான் காமி விகாரியாக இருந்தேன், குடி போதைக்கு அடிமையாக இருந்தேன். ஆனால் எல்லாமே இப்போ மாறிடுச்சு. நாங்கள் ரொம்ப அன்பாக இருக்கிறோன்னு அன்பு கண்ணீர் வடிக்கிறாங்க. எவ்வளோ மாற்றத்தை பாபா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கொண்டு வந்திருக்கிறாரு. बाबा समझाते तो बहुत हैं परंतु ये सब बातें भूल जाते हैं. பாபா நிறைய புரிய வைக்கிறார் குழந்தைகளுக்கு. ஆனால் எல்லா விஷயங்களையும் குழந்தைகள் மறந்து போயிடுறாங்க. ஞாபகத்தில் இருந்தால் எவ்வளோ குஷியாக இருப்பீங்க. பாபா சொல்கிற விஷயங்கள்லாம் முழுமையாக ஞாபகத்தில் இருந்தால் எவ்வளோ குஷியாக இருப்பீங்க. நாம் நிறைய பேருக்கு நன்மை செய்யணும். மனுஷிய बहुत दुखी हैं, उनको रास्ता बतावें. समझाने के लिए कितने मेहनत करनी पड़ती हैं, गाली भी खानी पड़ती हैं. पहले से ही आवाज़ है, सबको भाई बहन बना देते हैं. பாபா சொல்கிற மனிதர்கள் ரொம்ப துக்கியாக இருக்கிறாங்க. எல்லாருக்கும் போய் எப்படி வழி சொல்கிறது. நிறைய பேருக்கு நன்மை பண்ணணும். மற்றவங்களுக்கு ஞானத்தை சொல்லி புரிய வச்சு நன்மை பண்ணணும்னா நிறைய உழைச்சி தான் ஆகணும். பாபா சொல்கிறாங்க, என் திட்டு கூட வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் சகோதரன் சகோதரியாக ஆக்கிடுறாங்க என்று முதல்ல இருந்தே சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். இப்போ சொல்லலை, ஆரம்ப காலத்திலிருந்தே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அரே பாய் பஹன் கா சம்பந்த் तो अच्छा है ना. तुम आत्माएं तो भाई भाई हो परंतु फिर भी जन्म जन्मांतर की दृष्टि जो पक्की हुई वो टूटती नहीं. பாபா சொல்கிறார், அரே சகோதரன் சகோதரிங்கிற சம்பந்தம் ரொம்ப நல்ல சம்பந்தம் தானே. உண்மையிலேயே நம்ம ஆத்மாக்கள் சகோதர ஆத்மாக்கள் தான். ஆனாலும் பல ஜென்மமாக பக்காயிடுச்சு நம்முடைய பார்வை. சகோதரன் சகோதரிங்கிற பார்வையிலே வந்துட்டோம். அதனால் அந்த பார்வையை மாற்றிக்க முடியலை. பாபா के पास तो बहुत समाचार आते हैं, बाबा समझाते हैं इस चीची दुनिया से तुम बच्चों को दिल हट जाना चाहिए. பாபா புரிய வைக்கிறார், இந்த சீச்சியான உலகத்திலிருந்து குழந்தைகளுடைய உள்ளத்தை நீக்கிவிட வேண்டும். குல்குல் பன்னா சாஹியே, நல்ல மலர்கள் போல ஆக வேண்டும். कितने ज्ञान सुनकर भी भूल जाते हैं, सारा ज्ञान उड़ जाता है. काम महाशत्रु है ना. பாபா तो बहुत अनुभवी हैं. பாபா சொல்கிறாங்க, எவ்வளோ பேர் பாருங்க குழந்தைகள் எவ்வளோ ஞானத்தை கேட்டு கூட மறந்து போயிடுறீங்க. முழு ஞானமும் காற்றுல பறந்த மாதிரி பறந்து போயிடுதான். பாபா சொல்கிறார், காமம் மிகப்பெரிய எதிரி இல்லையா. பாபாவுக்கு நிறைய விஷயங்களை பற்றிய அனுபவங்கள் இருக்குது. இஸ் विकार के पिछाड़ी राजाओं ने अपनी राजाई गंवाई. काम बहुत खराब है, सब कहते भी हैं बाबा ये बहुत बड़ा दुश्मन है. பாபா சொல்ற அந்த விகாரங்களுக்கு பின்னாடி, காமம்ங்கிற விகாரத்துக்கு பின்னாடி போயிட்டு ராஜாக்கள் கூட தன்னுடைய ராஜ்யத்தை இழந்துட்டாங்க. காமம் மிகவும் கெட்டது. அனைவருமே சொல்கிறாங்க பாபா ரொம்ப பெரிய கடுமையான எதிரி என்று சொல்கிறாங்க. பாபா कहते हैं काम को जीतने से तुम विश्व का मालिक बनेंगे, परंतु काम विकार ऐसा कड़ा है जो प्रतिज्ञा करके फिर गिर पड़ते हैं. பாபா சொல்கிறார், காமத்தை வென்றவர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் உலகத்திற்கே எஜமான ஆகிடலாம். ஆனால் காமம் என்ற விகாரம் அவ்வளோ கடுமையானது, ப்ராமிஸ் பண்ணவங்கள கூட விழ வச்சிடுறது. बहुत मुश्किल से कोई सुधरते हैं. इस समय सारी दुनिया का कैरेक्टर बिगड़ा हुआ है. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சில குழந்தைகள் விகாரங்களுக்கு வசமானவங்க தன்னை திருத்திக்க முடியும். இந்த நேரம் முழு உலகத்தினுடைய கேரக்டர்ஸ் பழக்க வழக்கமே கெட்டு போயிடுச்சு.
पावन दुनिया कब दी, कैसे बनी, इनों का राज्य भाग्य कैसे पाया, कोई பத்தா नहीं सकते. தூய்மையான உலகமா எப்போ இருந்தது, எப்படி இருந்தது, இவங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் எப்படி கிடைச்சது என்பதை வேறு யாராலையும் சொல்லவே முடியாது. आगे समय आएगा तुम लोग विलायत आदि में भी जाएंगे, वो भी सुनेंगे. பாபா சொல்றாங்க, இன்னும் காலங்கள் வரும்போது அப்படியாகும், நீங்கள் வெளிநாடுகள் கூட போவீங்க, அங்கே இருக்கக்கூடியவங்களும் ஞானத்தை கேட்பாங்க. पैराडाइज कैसे स्थापन होता है, तुम्हारी बुद्धि में ये सब बातें अच्छी रीति हैं. अब तुम्हें यही लात और तात रहनी चाहिए और सब बातें भूल जानी चाहिए. अच्छा, பாபா சொல்கிறார், சொர்க்கம் எப்படி ஆகிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய புத்தியில் இருக்கணும். பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு முழு ஈடுபாடு எல்லாமே இதில் தான் இருக்கணும். மற்ற தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் மறந்து போயிடுங்க. अच्छा, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. தாரணா के लिए मुख्य सार, தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள். முதல் பாயிண்ட், उड़ते बैठते चलते ज्ञान का सिमरन कर मोती झुकने वाला हंस बनना है, सबसे गुण ग्रहण करने हैं. எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் ஞானத்தை சிந்தனை செய்து முத்துக்களை எடுக்கக்கூடிய அன்னப்பறவை ஆக வேண்டும். அனைவரிடமிருந்தும் குணத்தை கிரகித்து கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கொருத்தர் குணத்தை தான் கொடுக்க வேண்டும், பரப்ப வேண்டும். सेकेंड पॉइंट, अपना चेहरा सदा खुश नमः रहने के लिए अपने आप से बातें करनी हैं. आहा, हम तो कारुण्य के खजाने के मालिक बनते हैं. ज्ञान सागर बाबा द्वारा हमें ज्ञान रत्नों की लॉटरी मिल रही है. தன்னுடைய முகத்தை சதா மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதற்காக தனக்கு தானே பேச வேண்டும். ஆஹா, எனக்கு குபேர பொக்கிஷம் கிடச்சிட்ருக்கிறது, அதற்கு நான் எஜமான் ஆகிட்டுருக்கிறேன். ஞான கடல் பாபா மூலமாக எனக்கு ஞான ரத்தினங்களினுடைய லாட்ரி கிடைத்து கொண்டிருக்கின்றது என்று தனக்குத்தானே பேச வேண்டும். வரதான், अपने टाइटल की स्मृति के साथ समर्थ स्थिति बनाने वाले सोमानदारी भव. வரதானம், தன்னுடைய பட்டத்தினுடைய நினைவின் கூடவே சக்திசாலி ஸ்துதியை உருவாக்கக்கூடிய சொமான்தாரி ஆகுங்கள், சுய பெருமையில் இருப்பவர் ஆகுங்கள். संगम पर स्वयं बाबा अपने बच्चों को श्रेष्ठ टाइटल देते हैं, तो उसी रूहानी नशे में रहो. பாபா சங்கம் யுகத்தில் தன்னுடைய குழந்தைகளுக்கு சிரேஷ்டமான பட்டங்கள் கொடுத்திருக்கிறார். அந்த ஆன்மீக பெருமையில் இருங்க. जैसा टाइटल याद आवे वैसे समर्थ स्थिति बनती जाएगी. எப்படி பாபா கொடுத்துள்ள பட்டங்கள் நமக்கு ஞாபகம் வர வர நம்முடைய சக்திசாலியான ஸ்துதி என்பது உருவாயிடும். जैसे आपका टाइटल है स्वदर्शन चक्रधारी, तो स्मृति आते ही परदर्शन समाप्त हो जाए. स्वदर्शन के आगे माया का गला कट जाए. பாபா சொல்கிறாங்க, எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. எப்படி பாருங்க, நீங்கள் உங்களுடைய டைட்டில் ஸ்வதர்ஷன சக்கரதாரிகள். இப்போ நான் ஸ்வதர்ஷன சக்கரதாரி ஆத்மா என்ற விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்த உடனேயே பரதர்ஷன் என்பது அழிந்துவிடும். ஸ்வதர்ஷனத்துக்கு முன்னாடி மாயாவுனுடைய கழுத்து கூட கட்டாயிடும். महावीर हूँ ये टाइटल याद आए तो स्थिति अचल अडोल बन जाए. நான் மகாவீர் ஆத்மா என்ற டைட்டில் உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா உங்கள் ஸ்திதி ஆடாத அசையாததாக உருவாயிடும். அப்போது எந்த டைட்டிலை நாம் நினைக்கிறோம், பாபா நமக்கு எவ்வளோ பட்டங்கள் கொடுத்துருக்கிறாரு, சுய பெருமையை நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார், அதை நினைக்க நினைக்க நம்முடைய ஸ்திதியும் சக்திசாலியாக ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சிரேஷ்ட சொமான்தாரி ஆத்மா. ஸ்லோகன், भटकती हुई आत्माओं की चाहना पूर्ण करने के लिए परखने की शक्ति को बढ़ाओ. ஸ்லோகன், அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக
கண்டறியும் சக்தியை அதிகப்படுத்துங்கள். ஓம் சாந்தி. இப்போ இன்னைக்கு பாபா என்ன ஒரு குணத்தை சொல்லியிருக்கிறார்? முக்கியமாக சாந்தி என்ற குணத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அமைதி என்ற குணம்தான் ரொம்ப உயர்ந்த குணம். சாந்தியாக பேசணும். யாராவது சத்தமாக பேசினாலும் கூட நான் சத்தமாக பேசினேன்னு சொல்லக்கூடாது. நம்ம அசாந்தியை பார்க்கவும் கூடாது, அவகுணத்தை பார்க்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது, அசாந்தியை பரப்பவும் கூடாது. பாபா நிறைய விஷயங்கள் பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இன்னைக்கு முரளியில் சொல்லியிருக்கிறாங்க. நாம் இதில் அட்டென்ஷன் கொடுக்கணும். இன்றைய நாளிற்கான अव्यक्त तूंडुदल। अपनी स्थिति की हलचल स्पष्ट को भी अस्पष्ट बना देती हैं। उलझनों के कारण उज्जवल नहीं बन सकते हो, इसलिए अपनी स्थिति की हलचल ना हो तब स्मृति क्लियर होगी। தன்னுடைய ஸ்திதியினுடைய குழப்பம் தெளிவையும் தெளிவற்றதாக ஆக்கிவிடும். குழப்பங்கள் இருக்கிற காரணத்தினால ஒளி என்பதை ஏற்படவே முடியாது. ஆகையால் தன்னுடைய ஸ்திதியினுடைய குழப்பங்கள் இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு நினைவு கூட கிளியராக இருக்கும். எப்போவுமே நம்முடைய மனோநிலை குழப்பமாக இருந்ததுன்னா நம்முடைய நினைவுகள் தெளிவாக இருக்காது. जितना अपने ऊपर केयर रखेंगे उतना क्लियर होते जाएंगे और उतना ही अपना पुरुषार्थ में व सर्विस में सफलता स्पष्ट और समीप दिखाई देगी। எந்தளவுக்கு நாம் நம்மீது கவனத்தை வைக்கின்றோம் அந்தளவுக்கு தெளிவாக ஆகிட்டே இருப்போம் மற்றும் தன்னுடைய முயற்சியில் மற்றும் சேவையினுடைய வெற்றியில் தெளிவு மற்றும் நெருக்கம் என்பது தென்பட ஆரம்பித்துவிடும். ஓம் சாந்தி. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். உலகம் மாறும் தருணம் உவந்தே முயற்சி செய்வோம். உலகம் மாறும் தருணம் உவந்தே முயற்சி செய்வோம். கருணை கடல் சிவனை ஒரு நொடியும் மறவோமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். தீய குணங்கள் நீங்க மாயை மடிந்து போக. தீய குணங்கள் நீங்க மாயை மடிந்து போக. தூய்மை துலங்கி நிற்க தினம் சிவனை நினைப்போமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். ஞான தந்தையின் ஞானம் ஊனை மறக்கச் செய்யும். ஞான தந்தையின் ஞானம்
ஊனை மறக்கச் செய்யும். வீணேரம் போக்கிடாமல் என்றும் சிவனை நினைப்போமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். சுயமாக சுடரும் ஜோதி பயம் யாவும் நீக்கும் ஜோதி. சுயமாக சுடரும் ஜோதி பயம் யாவும் நீக்கும் ஜோதி. தயவான குணத்தை பெருக்கி அன்போடு நினைவு செய்வோமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோமே. சூரியனாகவே இருந்தாலும் ஆணவம் எப்பவும் நம்ம தலைக்கு ஏறக்கூடாது. Even if you are the sun, don't let pride get into your heart.